என்னை விட உன்னை யாரும் பத்திரமா பார்த்துக்க முடியாது. என்னை விட உன்னை யாரும் அதிகமா லவ் பண்ணவும் முடியாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சுனில். ஆனா நீ உன் லிமிட்டை தாண்டி வெறித்தனமா என்ன லவ் பண்ற. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏய், லைன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. ஷாலினி, ஆமா, உள்ள வாங்க. சாப்பிட்டீங்களா? என்ன கேட்டீங்க? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஹலோ, நான் தாங்க உங்களை கேட்கணும். மணி காலையில 11 ஆயிடுச்சு. அதான் டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். நீங்க அந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மத்தியானம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிடுறேன். சொல்லு சுனில். யார் அது? அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு. ஏதோ எக்ஸாம் எழுத வந்திருக்கா. 2 நாள் என் கூட தான் தங்குவா. 2 நாளா? ஏன்? வீட்ல யாரும் இல்ல, நீ வேற தனியா இருக்க. சுனில், எங்க அப்பா அந்த மாதிரி யாரையும் என் கூட தங்க வைக்க மாட்டாரு. இந்த பொண்ணு என் கூட தங்க வைக்கிறாருன்னா கண்டிப்பா அவ நல்ல பொண்ணாதான் இருப்பா. ஐயோ சாரி, டைம் ஆயிடுச்சு. என்ன ஃபுட் வேணும்னு சொல்லுங்க, நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறேன். அதெல்லாம் வேணாம், என் கூட நீங்க கொஞ்சம் கீழே வாங்களேன். எதுக்கு? சாதம், கீரை குழம்பு, கீரை பொரியல். கீரையா? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நீயே சாப்பிடு, நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஸ்விக்கிலாம் வேண்டாம், இத சாப்பிடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல. பழக்கப்படுத்திக்கோங்க. ஹோட்டல் சாப்பாட்டுல டேஸ்டுக்காக நிறைய ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க. கொலஸ்ட்ரால்லாம் அதிகமா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப கெடுதல். நான் டெய்லி அப்படிதான் சாப்பிடுறேன், அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக சாப்பிடுங்களேன். உங்களுக்காக நானே சமைச்சேன். நான் வேணா ஊட்டி விடவா? ப்ளீஸ் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கா? எங்க போறீங்க? தண்ணி குடிக்க போறேன். அதான் இங்கே இருக்கே. நான் ஐஸ் வாட்டர் தான் குடிப்பேன். ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் வாட்டர் இல்ல. ஏன்? எடுத்து கீழே ஊத்திட்டேன். 2 நாளா நீ போயிடுவ தானே? ஃபர்ஸ்ட் தண்ணி குடிங்க. நாளைக்காவது மீட் பண்ணலாமா? இல்ல சுனில், இன்னைக்கும் நாளைக்கும் வேண்டாம். ஏன் அப்படி சொல்ற? எனக்கு வர லைட்டா தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். டேப்லெட் எடுத்துக்க வேண்டியதுதானே? இல்ல சுனில், ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடும். இந்தாங்க. என்ன? சுக்கு காப்பி. எதுக்கு? தலை வலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இத குடிங்க, சரியாயிடும். எதுக்கு நிக்கிற? உட்கார வேண்டியதானே? உங்க பக்கத்துல உட்காரட்டுமா? யார் வேண்டான்னு சொன்னா? வந்து உட்காரு. தப்பா நினைக்காத, என் உட்பிதான். நெக்ஸ்ட் மந்த் எங்களுக்கு மேரேஜ். ஹலோ. சொல்லு சுனில். உன்னை கேட்க மறந்துட்டேன். உங்க மம்மியும் டாடியும் எப்போ வராங்க? ஐ திங்க் மண்டே மார்னிங் 10 o'clock ஃப்ளைட் லேண்ட் ஆயிடும். வீட்டுக்கு வரதுக்கு 1 hour ஆயிடும்.
என்ன பண்ற? செயின் நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்தேன். சரி சரி. இதென்ன? ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸா? சுனில், ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வந்திருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே சுஜி. என்ன எக்ஸாம்? டிஎன்பிசி. அப்பா என்ன பண்றாங்க? சாரி, அம்மா? இட்லி கடை வச்சிருக்காங்க. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு, நான் பண்றேன். நீங்க ஜூஸ் குடிங்க. ஜூஸ் பிடிக்கலையா? அதிகமா இருக்கு, குடிக்க முடியல. சரி கொடுங்க. என்ன பண்ற? ஹலோ சுஜி. ஹலோ ஹலோ. நான் சுஜி இல்ல. ஹலோ, சுஜி கிட்ட போன கொடுங்க. நீங்க எதுக்கு சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? அதை கேட்க நீ யாரு? நீங்க அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்க என் கூட பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க. நான் அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களுக்கு தான் இன்னும் 1 மந்த்ல மேரேஜ் ஆக போகுதுல்ல, அதுக்கப்புறம் பேசிக்கோங்களேன். இப்ப அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு? சாரிடா, மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. உங்க வீட்டுக்கு வந்திருக்காளே, யார் அவ? அதான் சொன்னனே, அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணுன்னு. அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நான் உன்கிட்ட பேசுறது அவளுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கான். உன்கிட்ட சரியா பேச முடியல, பழக முடியலன்னு சொல்றா. உன்னை மிஸ் பண்றேன்னு வேற சொல்றா. யார் அவ? எதுக்கு இப்படிலாம் பேசுறா? எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கு. சம்திங் ராங். நீ முதல்ல ஏதாவது காரணம் சொல்லி உடனே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. மொபைலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியா? சாரி, தெரியாம பண்ணிட்டேன். சுனில் கிட்ட என்ன பேசுன? மன்னிச்சிருங்க, இனிமே அந்த மாதிரி பேச மாட்டேன். நான் அவர் கூட பேசுறதால உன்னால என் கூட பேச முடியல, பழக முடியலன்னு வேற சொன்னியாமே. இதுல என்ன மிஸ் பண்றேன்னு வேற சொன்னியாமே. யாருடி நீ? ஏதோ எங்க அப்பாக்காக நான் உன்னை சும்மா விடுறேன். இல்ல அவ்வளவுதான் நீ. போன்ல அதிகமா பேசாதீங்க. அத கேட்க நீ யாருடி? ஏன் இஷ்டம், நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன். என்னாச்சு? போயிட்டாளா அவ? இல்ல சுனில், அவ சாரி சொல்றா. சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? சுஜி, அவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. அவளை உடனே வெளியே அனுப்பிடு. ஐயோ சுனில், நான் அவளை பாத்துக்கிறேன். நீ அவளை பத்தி ஒன்னும் வரி பண்ணிக்காத. நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் அவ போயிடுவா. நீ ரொம்ப டென்ஷனா இருக்க, நம்ம வேற ஏதாவது ஜாலியா பேசுவோம்.
என்ன என்ன சொல்லு. தனியா தூங்குறீங்களே, பயமா இல்லையா? இது ஏன் வீடு. இருந்தாலும் தனியா தூங்கும்போது பயமா இருக்கும். உனக்கு தனியா தூங்க பயமா இருக்கா? ஆமா. சரி, என் கூட படுத்துக்கிறியா? ம். சரி போ. என்னடி பண்ற? சீ, கையெடு. பொறுக்கி நாயே. காலையில இருந்து நீ பண்ணதெல்லாம் நினைச்சு நீ ரொம்ப நல்லவனே நினைச்சு தானடி உன்னை ஏன் பக்கத்துல படுக்க வச்சேன். சை, ஏன்டி இப்படி அலையற? என் டாடி வரட்டும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். இனி நீ ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. வெளிய போடி. இப்போ நீயா வெளியில போறியா இல்ல கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளவா? எனக்கு உங்க கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு அடுத்த மாசம் கல்யாணடி. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. முதல்ல வெளிய போடி. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்க கூடயே இருந்து உங்களை நல்லா பாத்துப்பேன். ஐயோ, அப்பவே சுனில் சொன்னாரு, நான் தான் கேட்கல. முதல்ல வெளிய போடி. நைட்டு 11 மணி ஆகுது. இந்த நேரத்துல நான் எங்க போறது? நீ எங்க வேணா போய் சாவு, எனக்கு என்ன? என்னடி பாக்குற? வெளிய போடி. போடி வெளியில. சரி, நான் போறேன். இனிமே ஹோட்டல் எல்லாம் சாப்பிடாதீங்க. ஐஸ் வாட்டர் எல்லாம் குடிக்காதீங்க. ஏய், இது ஏன் உடம்புடி. நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன். அத கேட்க நீ யாரு? இந்த உடம்பு வேணா உங்களுதா இருக்கலாம். ஆனா உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிற இதயம் எங்க அப்பாவோடது. ஆப்பிள் ஜூஸ், கீரை குழம்பு, கீரை பொரியல். கொலஸ்ட்ரால்லாம் அதிகமா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப கெடுதல். என்ன சொன்ன? என் அப்பாவோட இதயம். இது உங்க அப்பாவோட இதயமா? ஆமா. இதே என்கிட்ட முதல்லயே சொல்லல. உங்க அப்பா தான் சொன்னாரு, நீ எதுவும் சொல்லாத, நாளைக்கு நானே நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன்னு. நான் தான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ தான் என்ன மன்னிக்கணும். நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எனக்காக துடிச்சுக்கிட்டு இருந்த எங்க அப்பாவோட இதயம் இப்ப உங்களுக்காகவும் துடிக்குது. அத பத்திரமா பாத்துக்கணும். உனக்கு உங்க அப்பாவோட இதய துடிப்ப கேட்கணுமா? ஆமா.